நம்முடைய அந்த பெரிய புராண துறச்சிந்தன வகுப்பில் நாம் புகழ்ச்சோழ நாயனார் என்கின்ற பெருமகனாருடைய புராணத்தை தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறோம். அதில் புகழ்ச்சோழ நாயனார் தன்னுடைய படைபரிவாரங்களோடு கருவூர் என்கின்ற க்ஷேத்திரத்தில் எழுந்தளிருந்த பொழுது அங்கு சிற்றரசர்கள் எல்லாம் வந்து திரை செலுத்தி அவரவருடைய அதிகாரத்தை பெற்று செல்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே ஒரு நாள் ஒரு சிற்றரசன் அதிகன் என்பான் திரை செலுத்தாது அரசருக்கு கட்டுப்படாது இருக்கின்றான் என்பதனை அமைச்சர்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள். அந்நிலையிலே அவரிடத்தை சென்று போர் புரிந்து அவரிடமிருந்து திரைகளை பெற்று வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய முதலமைச்சர்கள், வீரர்கள், படைத்தளபதிகள் எல்லாவரையும் அனுப்புகிறார். அவர்கள் புறப்பட்டு சென்று அந்த மலைநாட்டு மீது அரணம்னா கோட்டை, மலை மீது கோட்டை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிகன் என்பானிடத்தை சண்டை செய்கிறார்கள். அந்த போர்க்கள காட்சி எப்படி இருந்தது என்பதை விரிவாக காட்டியிருந்தார் சேக்கடார் சுவாமிகள். அதில் 29 பாட்டு வரைக்கும் பார்த்தோமா? மாறு உற்ற விரல் படைவாள் அதிகன் 100 உற்ற பரும்படை நூழில் பட பாறு உற்றையில் பதிபற்று அறவிட்டு ஏறு உற்றனன் ஓடியரும் சுரமேன்னு பாட்டு சொன்னேன். இந்த சுரம் ஏறுவது என்பது அரசர்கள், போரில் தோற்ற அரசர்கள் காடுகளில் புகுந்து தஞ்சமடைந்து திரும்பவும் படை வளத்தை பெருக்கி மீண்டும் படையெடுப்பதற்கு, அதாவது நம்முடைய நாட்டை கைப்பற்றிய அரசண்டத்தை சண்டை செய்வதற்கு திரும்பவும் பலத்தை பெரும் வரையில் காட்டில் வசித்திருப்பார்கள். ஏன்னா நாட்டில் இருந்தாங்கன்னா பிடிச்சி உள்ளே வச்சுருவான். தப்பிச்சு சென்று காட்டில் பதுங்கியிருப்பாங்க. அதில் காட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு நாட்டில் உள்ள மக்கள்கிட்ட பேசி படைகளை திரட்டி இதெல்லாம் பண்ணுவது வழக்கம். அப்போ அதை ஒரு பெருமையாக சொல்கிறார்கள். பாண்டியனை சொரம்புக்க அப்படின்னு அரசர்கள், சோழ அரசர்கள் எல்லாம் பாண்டிய அரசர்கள் வச்சு சொல்கிறார்கள். அதுமாரி எங்கேயும் சோழ அரசர் அதிகனை சுரம்புக்க செய்தார் என்பதை சொல்லுகின்றார். ஏறு உற்றனன்னா ஏறுனான்னு அர்த்தம். ஏறு உற்றனன்னா ஏறு மேலே ஏறான்னு அர்த்தம் இல்லை. ஏறுனா ரிஷபத்தில் ஏறினான்னு அர்த்தம் கூடாது. ஏறு உற்றனன் ஓடி இருஞ்சிரமே, சுரம் ஏறினான். சுரம்னா காட்டு வழின்னு அர்த்தம். சரி. அதிகன் படை போர் பொருது அற்ற தலை பொதியின் குவை எண்ணில போயின பின் நிதியின் குவை மங்கையர் நீல் பரிமா எதிரும் கரிப்பற்றினர் எண்ணிலரேயே என்ற அந்த படைவீரர்களெல்லாம் எப்படி சண்டை செய்கிறார்கள் என்பதெல்லாம் சொல்லுகிறார். அதிகன் படை போர் பொருது அற்ற தலை பொதியின் குவை எண்ணில போயின பின்னா, பொதினா அவங்கள்ட்ட பற்றக்கூடிய பொருட்கள். என்ன பிரசாதம் வாங்கி அப்புறம் கொடுக்கலாம், பிரேக்கில் கொடுத்துக்கலாம். பொதியின் குவை இல்லை தலைப்பொதியின் குவைனார். தலைப்பொதியின் குவைனா அந்த எதிர்த்து சண்டை செய்த வீரர்களுடைய தலைகள், அரசர்களுடைய தலைகளெல்லாம் வெட்டி எடுத்திருக்கிறாங்க. அதிகன் படைபோர் பொருது அற்ற தலைப்பொதியின் குவை எண்ணில போயின பின், அப்போது நிறைய தலை குவியலாக இருக்குது. அதை கடந்து நிதியின் குவையினர், நிதியின் குவைனா நிறைய செல்வத்தை குமிச்சு வச்சுருக்கிறாங்க. மங்கையர் நீல் பரிமா, மங்கையர் அந்த எதிரி நாட்டு அரசர்களுடைய பெண்களை கவர்ந்து கொள்வார்கள், படையெடுத்து சென்று வெற்றி பெற்ற அரசர்கள். இது அந்த காலத்து வழக்கம். அவ்வாறு தோற்ற அரசருடைய மகளிரை கொண்டு வந்து வேலம் என்கின்ற பகுதியில் தங்க வைத்திருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். வேலம் இது பற்றி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது வரலாற்று அறிஞர்கள்ட்ட. பொதுவாக வேலம் அப்படின்னா தோற்று போன அரசர்களுடைய வீட்டு பெண்களை தங்க வைத்திருப்பது, அதற்கு வேலம்னு ஒரு பொருள் இருக்குது. ஆனால் சில இடங்களில் வேலத்து பெண்டாட்டி என்று சொல்லக்கூடிய சில பெண் அதிகாரிகள் சோழ அரசர்களுடைய கல்வெட்டுகளில் ரொம்ப அதிகார நிரம்பியவர்களாக காட்டப்படுகிறார்கள். வேலத்து பெண்டாட்டி என்கின்ற வகையில் அந்த பெண்கள் ரொம்ப சுதந்திரமுடையவர்களாகவும் நிறைய கோயில்களுக்கு அரசர்களுக்கு இணையாக தானம் செய்தவர்களாகவும்
பார்க்க முடிகிறது. அதனால் அவர்கள் எதிர்நாட்டு அரசரை விட்டு பெண்ணை கொண்டு வந்து இங்கே வச்சுருந்து அது தானம் செய்கிற அளவுக்கு வச்சுருப்பானான்னா அது கொஞ்சம் வாய்ப்புக்கு குறைவாக இருக்குங்கிறதுனால இப்படி இருவேறுபட்ட கருத்துக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் வேளத்து ஏரிங்கிறத வேளச்சேரின்னு நடந்துக்கிறாங்க. அப்படி அந்த பெண்களை அழைத்து வந்து இதிலேயே பாண்டியராஜாவை வந்து சோழ அரசர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த சோழ அரசர்களுடைய மகாராணியெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த பெண்கள் அழுத நீராலே தஞ்சாவூர் நிலத்தை சேராக்கி கழுதை கொண்டு ஏறு பூட்டி கபடி விதைத்தார்னு அவன் எழுதிக்கிறான். அந்தளவுக்கு அவங்களுடைய அந்த அழிவை காட்டுகிறான். அந்த ஒரு பாட்டு கூட பொன்னியின் செல்வனில் வரும், சேனை தழையாக்கி செங்குருதி நீர் பாய்ச்சி ஆணை மிதித்த அருஞ்சேற்றில் வாணன் பறித்து நட்டான் மூவேந்தர் தங்கள் முடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சேனை தழையாக்கி செங்குருதி நீர் பாய்ச்சி ஆணை மிதித்த அருஞ்சேர், அது விவசாயத்துக்கு ஒப்பிடுகிறார். ஒரு போர்க்கள காட்சியை அந்த புலவர் வாணன் என்கின்ற ஒரு அரசன் மீது பாடுகிறார். அவன் எப்படி விவசாயம் பண்ணானா, சேனை தழையாக்கி, தழைனா விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி சேராக்கும் போது தழையெல்லாம் வெட்டி போடுவாங்க சேத்துல. அது மாதிரி சேனை தழையாக்கின்னா சேனை வீரர்கள்லாம் வெட்டி தழையாக போட்டானா தரையில். செங்குருதி நீர் பாய்ச்சி, அதில் தண்ணீராக எதை பாய்ச்சான், ரத்தத்தை பாய்ச்சினான். சரி, சேர் எப்படி ஆனது, ஆணை மிதித்து அருஞ்சேரு. இந்த போர்க்களத்தை காட்சி எப்படி சொல்கிறார், வீரர்கள் செத்து கிடப்போதும் தண்ணீர் ரத்தம் அவ்வளோ ஓடிருப்போதும் யானைகள் மிதித்து குழன்னு அது கிடக்கும் இல்லையா, சொல்கிறார். சேனை தழையாக்கி செங்குருதி நீர் பாய்ச்சி ஆணை மிதித்த அருஞ்சேற்றில் வாணன் பறித்து நட்டான். நாற்றை பறித்து இன்னொரு இடத்துல நடணும், நாற்று முடியை நடணும். இவன் என்னத்தை நட்டான், மூவேந்தர் தங்கள் முடி, சேர சோழ அரசர்களுடைய முடியை வாங்கி இதில் நட்டு வச்சான் இந்த சேத்துல. அப்படி வெற்றி, அவனுடைய வெற்றி அந்த புலவர் பாடுகிறார். கிளம்புது, சேனை தழையாக்கி செங்குருதி நீர் பாய்ச்சி ஆணை மிதித்து அருஞ்சேற்றில் வாணன் பறித்து நட்டான் மூவேந்தர் தங்கள் முடியும் சிற்றரசரை பற்றி பாடுகிறார்கள். அது மாதிரி அரசர்கள் அப்படி பாடுவது வழக்கம். அப்படி பண்ணியிருப்பாங்களா, அது ஒரு அவங்களுடைய பெருமையை போர் வீரத்தை காட்டுவதற்காக அப்படி சொல்லுகிறார்கள். அது மாதிரி பெண்களுடைய இன்னொரு அரசர் என்ன சொல்கிறார், அந்த பெண்கள் எதிரி நாட்டு அரசனுடைய பெண்களுடைய முடியை நறுக்கி அந்த அதனால் கட்டப்பட்ட தேரால் தேர்வாளம் ஏறி வருகின்றான். ஆமாம் ஆமாம், அது மாதிரிலாம் இருக்கிறதாக சொல்கிறார்கள். அது நடத்துனாங்களான்னு தெரியாது, ஆனால் அது செய்யும்போது அந்த வீரனுடைய ஒரு ஒருத்தர் வீட்டு பெண்ணை ஒருத்தர் அவமானப்படுத்துகின்றான் என்ற பொழுது அதை எதிர்த்து கேட்பதற்கு அந்த அரசன் இல்லை என்ற பொழுது அவனுடைய வெற்றி தான் அங்கே பறைசாற்றப்படுகிறது. ஆனால் இதை பின்னாடி படித்து வச்சுட்டு பின்னாடி வந்து இப்போ இது பாண்டியராஜா அதை எழுதி வச்சது. ஆனால் சோழர்கள் அதுக்கு முன்னாடி இந்த அநியாயத்தெல்லாம் பண்ணிட்டு தான் விட்டான். சோழராஜாக்கள் எல்லாம் இதே மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட பாண்டியராஜாவில் ஒருத்தர் மட்டும் தான் அது வந்தார், எதிர்த்து கேட்டார். பிற்கால சோழர்களில் விஜயாலய சோழருக்கு பிறகு வந்த அரசர்கள் எல்லாரும் பாண்டிய ராஜாக்கள் சேர அரசர்களை எல்லாம் ஒடுக்கி அவங்கள தலை தூக்க விடாமல் பண்ணி மதுராந்தகன்னு பேர் வச்சுக்கிறது. இப்படிலாம் மதுராந்தகன்னா மதுரைக்கு யமன் போன்றவன், பாண்டிய குலாசனி அப்படின்னு பேர் வச்சுக்கிறது, பாண்டிய குலத்திற்கு இடி போன்றவன் அப்படிலாம் பேர் வச்சுக்கிறது. அதுமாரி அவன் எவ்வளோ காலம் பொறுத்துட்டு இருந்திருப்பான். அதுமாரி அதில் அவருக்கு தான் மாரவர்ம சுந்தரபாண்டியன்னு ஒரு ராஜா வந்து சோழ அரசர்களை சோழ ராஜ்யத்தை வீழ்த்தி தான் ராஜாவாகன்றான் என்று சொல்கிறார்கள். அது மாதிரி இங்கே முதல்ல அதிகன் படைபோர் பொருது அற்றதலை பொதியின் குவை எண்ணில போயின பின் நிதியின் குவை மங்கையர் நீல் பரிமா எதிரும் கரி பற்றினர். பரிமா எதிரும் கரி, இதே மாதிரி காட்சி சிறுத்தொண்டாயனர் புராணத்தில் வருது. மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரம் துகர்படுத்து தொலைநெடுங்கை வரை உகைத்து பன்மணியும் நிதிக்கவையும் பகட்டினமும் எண்ணிலா கவர்ந்து நிகழ்வேந்தன் முன்கொணர்ந்தார்னு பாட்டு. அங்கே சிறுத்தொண்டாயனர் வாதாபிங்கிற இடத்துக்கு போய் அங்கே என்னென்னத்தெல்லாம் கொள்ளடிச்சு வந்தார்னார். மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரம் துகள்படுத்து துளை நெடுங்கை வரை உகத்துனார். வரை உகைத்தனா யானையை, அப்புறம் பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் பரித்தொகையும்னார். குதிரைகள்லாம் ஓட்டிட்டு வந்திருக்காருங்க. அதே மாதிரி இந்த ராஜாக்களுக்கு இந்த ராஜாட்ட இருந்ததெல்லாம் கொள்ளடிச்சிட்டு வராங்க. அதில் பெண்கள், குதிரைகள், யானைகள், கரி பற்றினர் எண்ணிலரை கொண்டு வரான். அரண்
முற்றி எறிந்த அமைச்சர்கள்தான் ரணதொழில் விட்டு எயில் சூழ் கருவூர் முரண் உற்ற சிறப்பொடு முன்னினர் நீள் தரணி தலைவன் கழல் சார்பு உறவே. சண்டை முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன செய்வாங்க? அங்கிருந்து புறப்பட்டு ராஜாவை பார்ப்பதற்காக வருகிறார்கள். எந்த ராஜாவை? புகழ்ச்சோழ நாயனார். அரண் முற்றி எறிந்த, அரண்கிறது பாதுகாப்பு, பாதுகாவல், அரண்மனையை குறிக்குது. அதை முற்றினா அதை முடிச்சுட்டான்னு அர்த்தம். முற்றிட்டுங்கிறாங்க. முற்றியது கதை கீழே முடிச்சோடனே முற்றியதுன்னு போடுறாங்க. முற்றும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதில் அரண் முற்றி எறிந்த அமைச்சர்கள் தான். அப்போ சண்டைக்கு போனதெல்லாம் யார் யார்? அமைச்சர்கள். அமைச்சர்கள்லாம் எப்படி சண்டை போடுவாங்க? அதாவது படை வீரர்கள் தான் அமைச்சராக இருப்பாங்க. சேனாபதிகள் சிற்றரசர்கள் தான் அமைச்சர்களாக வச்சுருப்பாங்க. அமைச்சர்கள்லாம் அவங்க ஒன்றும் சண்டைக்கெல்லாம் போவாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க போல் இருக்கு. அவங்க போகிறது அப்படி கிடையாது. இரண்டு வகை அமைச்சர்கள் உண்டு. ஒன்று பிராமண அமைச்சர் இருப்பாங்க. அவங்க நூல் சாஸ்திரம் எடுத்து சொல்வது பக்கத்தில் இருக்கிறது இப்படி ஒன்று. ரெண்டாவது வீர தீரங்கள் செய்யக்கூடியவர்களில் சத்திரிய குலத்தில் வந்தவர்கள் அமைச்சர்களாக இருப்பாங்க. அவங்களும் நல்லது கெட்டது படிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் எல்லா நீதி நூலும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வீர போருக்கு செய்வாங்க. சில பேர் பிராமணராக இருந்தே போருக்கு போவாங்க. அதுமாரி இருக்கிறாங்க. அதில் நமக்கு சிறுத்தொழில் நாயனார் அதில் வரார். அவரை பிராமணர் என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் அவர் போருக்கு போவாங்க. அதாவது பிராமணர் வேலையை விட்டு சத்திரிய வேலை செஞ்சால் அவருக்கு பேர் அமாத்தியர் என்று சொல்கிறாங்க. அந்த அமாத்தியருங்கிற சொல்லேருந்து அமைச்சருங்கிற சொல் வந்ததாக சொல்கிறார்கள். இப்படி அமைச்சராக இருந்தவர் நமக்கு இன்னொருத்தர் யார்? மணிவாசன் பெருமான். பிராமணராக இருந்து சத்திரிய வேலையில் ஈடுபட்டவர். சரிதானே? அமாத்தியர். ஒரு அமாத்தியர் கூட தான் சொல்கிறார். அப்படி அரண்முற்றி அறிந்த அமைச்சர்கள் தான் ரணத்தொழில்னார். ரணத்தொழில்னா ரணம்னா என்ன? ரணம்னா போர்னு அர்த்தம். பொதுவாக எடுத்தோடனே போர் இருந்தா ரணத்தொழில். ரெண்டாவது காயம்னு அர்த்தம் இருக்குது. ரணதீரன்னு பேர் வச்சுப்பாங்க. ரணசிங்கன் இப்படி இந்த பல்லவ ராஜாக்கள்லாம் அப்படி பேர் இருக்கும். பாண்டி ராஜாக்கள்லாம் பேர். நம்ம நின்றசேரி நெருமாற பாண்டிய நாயனாருடைய பையன் பேர் கோச்சடையான் ரணதீரன்னு பேர். கோச்சடையான் ரணதீரன். ரணம்னா இந்த இடத்துல போர். ரண தொழில் விட்டு எயில் சூழ் கருவூர். எயில்னா கோட்டை. கோட்டை சூழ்ந்தாய கருவூர். முரண் உற்ற சிறப்பொடு. முரணுற்ற சிறப்பு அப்படின்னா ரொம்ப பொருந்தி இருக்கக்கூடிய சிறப்புகள். அங்கே முரண் சண்டையில் பெற்ற சிறப்புன்னு அர்த்தம். பொதுவாக முரண்னா முறுக்கிட்டு இருக்கிறது, முரண்பாடுங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல முரணுற்ற சிறப்புன்னா என்ன அர்த்தம்? சண்டையில் பெற்றதாகிய சிறப்புகள். என்னென்ன சிறப்பு? அங்கே கொள்ளடிச்சிட்டு வந்தது, அங்கே எடுத்துகிட்டு வந்தது, பிடிச்சிட்டு வந்தது எல்லாத்தையும். முரண் உற்ற சிறப்பொடு முன்னினர் புறப்பட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு. நீல் தரணி தலைவன் கழல் சார் உறவே. தரணி தலைவன்னா அரசன் அர்த்தம். தரணினா உலகம். இப்போ தராபதினா அரசன் அர்த்தம். சரியான போது ரெண்டாம் சூத்திரத்திலே வரும். தரணியும் தராபதியும் போல் அப்படின்னு வரும். எப்படின்னா கடவுள் உயிருக்கு எப்படி ஆணையாக. இப்போ இரண்டாம் சூத்திரம் சரியான போத்தில் பார்த்தீங்கன்னா அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமர நிற்கும் என்று நிறைந்துனார். அதில் ஆணையின்னு வருது பாருங்கள். அதை பற்றி பேசும்போது 4ஆம் அதிகரணத்தில் சரியான போத்து 2ஆம் சூத்திரத்தில் 4 அதிகரணம். முதல் அதிகரணத்துக்கு அத்வைத அதிகரணம்னு பேர். 2வது அதிகரணத்துக்கு இருவினை அதிகரணம்னு பேர். 3வது அதிகரணத்துக்கு மறுபரப்பு அதிகரணம்னு பேர். 4வது அதிகரணத்துக்கு சக்தி அதிகரணம்னு பேர். திருவருள் எப்படி உயிரெடுத்து தொடர்பட்டிருக்கிறது, கடவுள் எப்படி உயிர்க்கு உயிராக இருக்கிறார் என்பதை பற்றி பேசும் பொழுது தரணியும் தராபதியும் போலன்னு அங்கே சொல்வார். இது சரியான பதம் வாசம். அப்போ தராபதி அதனால் அவனுக்கு அரசன். அதில் தரணி தலைவன் என்பது அரசனை குறிக்கிறது. கழற்சாறு உறவே அந்த அரசனுடைய பெருமையை சென்று அடைவதற்காக அந்த பெருமானை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மண்ணும் கருவூர் நகர் வாயிலின் வாய் முன் வந்த கருந்தலை மொய்க்குவைதான்
மின்னும் சுடர் மாமுடிமேல் வேல்வளவன் தன் முன்பு கொணர்ந்தனர் தானை உளோர். இப்போ பொருட்களை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு வரல, அங்கே அரசர்கள், சிற்றரசர்கள், அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் எதிர்த்து வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கொன்று அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்றது ராஜாட்ட காமிக்கிறது, அவங்களோட தலையை ஒன்று காமிக்கிறது என்பது அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம். இந்த காலத்துல எடுத்து போகிறான், போலீஸ் ஸ்டேஷனுக்கே தலையை கொண்டு போயிடுறான் சில பேர். ஒருத்தர் திடீர்னு பையோட ஒருத்தர் ஸ்டேஷன் உள்ள போன நியூஸில் பார்த்தேன். என்ன காய்கறி ரெடி பண்ணிட்டு இல்லை, இது என் ஒய்ஃபோட தலை இருந்தாங்க, நான் தான் வெட்டினு எடுத்து வைக்கிறான் மேலே. அது மாதிரிலாம் அங்கே எடுத்துருக்கேன். இது மாதிரி இந்த காலத்து வழக்கம். நம்முடைய இந்த வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னு ஒரு ராஜா இருக்கார். அவர் தான் பொன்னியின் செல்வனில் வர கதை நாயகர்களில் ஒரு முக்கியமானவர். ஆதித்த கரிகாலன்னு சொல்கிறாங்க பாருங்க. அவர் சுந்தர சோழனுடைய மூத்த மகன். அவர் வீரபாண்டியன் அந்த காலத்தில் வாழ்ந்த பாண்டியராஜாவை தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த தலையை ஒரு ஈட்டியில் குத்தி தஞ்சாவூர் கோட்டை வாசலில் சொறி வச்சுட்டாரான். அந்த தலை ஒரு அரசனுக்கு போரில் அவன், அதாவது வெற்றியும் சொல்லி வீரனுக்கு சகஜம், சண்டை போடணும், சண்டை போட்டால் அவனை செத்து போனால் மரியாதையை அவனை நடத்தணும், அவனுடைய தயாதிகளை கொண்டு அவனுக்கு அந்த சடங்குகளை நடத்த வேண்டும் இருக்குது. கம்சனை கிருஷ்ணர் வதம் பண்ணுறார். ஆனாலும் கம்சன் போனதுக்கு பிறகு அவனுடைய தயாதிகளை கொண்டு சரியான அந்த கடமைகளை செய்கிறார்கள்னு பார்க்குறோம். ஏன்னா இறந்து போனவருக்கு உரிய மரியாதை செலுத்த வேண்டும் எதிரியாக இருந்தாலுங்கிறது பொதுவான நியமம். ஆனால் இந்த ராஜா அப்படி இல்லாமல் என்ன பண்ணியிருக்கான், ஆதித்த கரிகாலன் அந்த ராஜாவினுடைய தலையை கொண்டு வீட்டில் சொருவியை சுத்தமாக காய்ந்து மண்டை விட போகிற வரைக்கும் சொருவிட்டுருக்கான், அங்கே இருந்துருக்கு. அப்போ அது அவனுடைய பெருமையாக இருக்குது. அது அதை பேர் வேற எழுதிக்கிறான், வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி. அவனுக்கு பட்ட பேரே அதுதான். அதனால தான் கொண்டுட்டானுங்க அவனை சதினால். நேரடியாக ஜெயிக்க முடியல, ரொம்ப பெரிய வீரன். அதனால் சதினால் அவனை கொண்டாங்க அப்படின்னு சொல்லுகிறார். திருவாலங்காட்டு சிப்பாடில் அரசர்கள் வரிசையாக சொல்லிக்கிட்டு வரும் பொழுது அதில் இந்த அரசனை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது சுந்தர சோழனுக்கு அடுத்து வந்தக்கூடிய அவன் பட்டத்தரசன், பட்டத்திலவரசன், அதாவது நேரடியாக இன்னும் மணிமுடி ஆட்சி பண்ணலையே வந்து இணைய அரசன் மாதிரி. இப்போ துணை முதலமைச்சர் இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி இணைய அரசன். இப்போ 27 இருக்கும்போது 26 இருக்கும்போது 27 சன்னிதானமாக இருந்தாங்க இணை, அது மாதிரி. அப்போது ஆட்சி ஆண்டுனே பண்ணிப்பாங்க இவருடைய ஆட்சி ஆண்டு. இப்போ ராஜா இருக்காருன்னா ராஜா பட்டத்தில் இருக்கும் பொழுதே இளவரசனுக்கு பட்டம் கட்டியாச்சு, அவன் ராஜாவை ஆகிட்டானா அவன் இன்னும் நேரடியாக சீட்டில் தான் உட்காரல சொல்லிட்டு தானே ராஜா தான் அவன். அதனால் அவனுடைய ஆட்சி ஆண்டுன்னே எழுதுவாங்க. இப்போ இவன் ஒரு நிபந்தம் கொடுத்தான்னா வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரியினுடைய 3வது ஆட்சி ஆண்டு காலம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதே காலத்தில் இந்த ஏற்கனவே இருக்க சிட்டிங் ராஜா இருக்கார் பாருங்க, அவருடைய ஆட்சி ஆண்டு காலம் எத்தனாவது மிங்கில் ஆகும்போது அதை வச்சு கணக்கு போடுவாங்க. ஓ, இந்த ராஜாவுடைய எத்தனாவது ஆண்டு காலத்தில் இவருக்கு பதவி நியமிக்கப்பட்டிருக்கு ஒரே அப்படின்லாம் விஷயத்தை புரிஞ்சுக்கும் போது இப்படி இருக்குங்க. அவர் இணையரசனாக இருந்தான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அவனை வந்து காட்டுமன்னார் கோயிலில் வீராணம் ஏரின்னு ஒரு ஏரி இப்போ இருக்குது. வீரநாராயணர் பெரிய ஏரி, கடலே தூத்துறோம். கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் அந்த ஏரியோட நீளம். ஊர்லேருந்து புறப்பட்டு போனீங்கன்னா 2-3 ஊரை தாண்டி தான் அந்த இன்னொரு கரைக்கு போக முடியும். நீங்கள் இவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்கும் அந்த ஏரி. வீரநாராயணன் ஏரின்னு பேர். அந்த ஏரியில், அந்த ஏரி கரையில் இருக்கக்கூடிய காட்டுமன்னார் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் சுவாமி கோயிலில் ஒரு கல்வெட்டில் ஒரு அந்தனர் 2 பெயர், அது அவங்க பெயர், அவங்க வந்து மலையாள அந்தனர்கள்னு தெரியுது. அவங்க 2 பேரும் வீரபாண்டியனை கொலை செய்து சதிக்காக அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து கொண்டு நாடு கடத்தினான் ராஜராஜ சோழன்னு சொல்லி ஒரு கல்வெட்டு செய்திருக்கு. அப்போ அவனை சதி மூலமாக கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதை வச்சு தான் ஊகம் பண்ணுகிறார்கள். மற்றபடி அவனை நேரடியாக கொண்டாங்கன்னோ நந்தினின்னு ஒரு கேரக்டர் வந்து கொண்டதுன்னோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வரலாற்றில் அதெல்லாம் கிடையாது. அது கல்கி அப்படி எழுதியிருக்காரு அது பொன்னியின் செல்வன். இதுதான் க்ளூ. இதை வச்சு டெவலப் பண்ணி எழுதுறது தான் கல்கி பொன்னியின் செல்வன். அந்த படமாக எடுத்து நடந்துச்சு. மற்றபடி பாதி வரலாறு அதில் உண்மை தான். ஆனால் அந்த ஆமாம், இந்த வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி அப்படி இந்த அரசனுடைய செய்கைக்கு பழிவாகும் விதமாகத்தான் செய்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அதுபடி இறந்து போன அரசர்களுடைய அந்த தலையை கொண்டு வந்து முதல்ல காட்டணும் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய ராஜா கிட்ட அப்படிங்கிறது வழக்கங்கிறதுனால தான் இவர்கள் எடுத்து வருகிறார்கள். நிறைய தலை வந்திருக்கு இல்லையா?
சென்னையிலேயே பார்க்க முடியுது. காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் தலையாக அழுத்தி வச்சுருப்பாங்க ரோட்டில். ஆட்டுத்தலை காத்திருத்தர வர முடியாது. இந்த காட்சி காணாமல் வர முடியாது. அதனால் அது மாதிரி தலையை கொண்டு வந்திருக்காங்க. எங்க மண்ணும் கருவூர் நகர் வாயிலின் வாய் முன் வந்த கருந்தலை மொய்க்குவை. கருந்தலைன்னா அதனால் கருந்தலை தலை முடியாக இருக்குது. ரெண்டாவது இருந்து போனதுனால கருத்து போயிருக்கு முகம் அப்படின்னு வச்சுக்கலாம். குவைதான் மின்னும் சுடர்மா முடிவேல் வளவன் முன் தன் முன்பு கொணர்ந்தனர். ராஜா புகழ்ச்சோழ நாயனாருக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த தலையெல்லாம் காட்டுறாங்க. தானை உளோர், தானைனா படை. மண்ணுக்கு உயிராம் எனும் மன்னவனார் எண்ணில் பெருகும் தலையாவையினும் நன்னிக் கொணரும் தலை ஒன்றின் அடுக்கண் உற்றதோர் புன்சடை கண்டனரே. ஏ தலையெல்லாம் பார்த்துட்டே வந்தார் ராஜா. அப்படியே இதுதான் அதிகனா, அதிகனுடைய மினிஸ்டரா, செகண்ட் மினிஸ்டரா, பக்கத்து வீட்டுக்காரனாவன், எழுத்து வீட்டுக்காரனாவன் பார்த்துட்டே இருந்தார் பாருங்க. டக்குன்னு ஒரு சடையில் ஒரு தலையில் ஒரு சடை தெரியுது. சடைனா நீங்கள் பின்னி போட்டீங்க, அந்த சடை இல்லை, அப்படி சன்னியானத்தில் இருக்கு பாருங்க சடை. அதுமாரி ஒரு முடியில் சின்னதாக ஒரு புன் சடை தெரியுது அந்த ஒரு இறந்து போன தலையிலங்கிறார். அது ராஜா எப்பேற்பட்டவர்? மண்ணுக்கு உயிராம் எனும் மன்னவனார்னார் இல்லையா? மன்னன் உயிர்த்தே மல்லதலை உலகு அப்படிங்கிற மோசிக்கிறனார்னு ஒரு புராண ஒரு புலவர் பாடுறார். இந்த கருத்து தான் இங்கே சொல்கிறார். உலகத்துக்கு உயிர் எது? நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னன் உயிர்த்தே மல்லதலை உலகு அப்படின்னு புராணர் சொல்லுது. ராஜா ஊட்டி தான் மண்ணில் யாவும் உயிருக்கும் கண்ணும் ஆவியும் போன்றவன் காவலன் இன்னும் சேக்கரார் சமயம் சொல்கிறாங்க திருநகர சிறப்பில். அவர் மனுநீதி சோழருடைய புராணத்தில் சொல்லுகிறார். அதில் மண்ணுக்கு உயிராம் எனும் மன்னவனார் எண்ணில் பெருகும் தலையாவையினும் நன்னிக்குணரும் உலக தலை ஒன்றின் நடு கண் உற்றதோர் புன்சடை கண்டனரே. ஒரு தலையில் புன்சடை, புன்சடைன்னா இந்த ரெண்டு அர்த்தம் இருக்குங்க. ஒன்று பொதுவாக புன்சடைன்னா சின்ன சின்னதாக கட்டப்பட்டது. இப்போ நம்முடைய தர்மியாதனத்திலாம் பார்த்தீங்கன்னா சடை தரித்தல் தீக்கைன்னு ஒன்று செய்வாங்க துறவிகளுக்கெல்லாம். அவங்க முதல்ல அவங்க துறவி ஆகும்போது தலையை முண்டிதம் பண்ணி காவி கட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பேர் பரதேசின்னு பேர். அந்த பரதேசியாக இருக்கக்கூடிய நிலையிலேருந்து அவங்க யாத்திரைக்கு போகணும். அதுக்கு அதனால் யாத்திரை காஷாயம் தான் அதுக்கு பேரே. யாத்திரைக்கு போய் வந்து திரும்பவும் சன்னியானத்தை வந்து அடைந்த பொழுது சன்னிதானம் அவங்கள மடத்தில் அப்போ தான் சேர்த்துப்பாங்க. பரிகல சேடம் கொடுத்து காதுக்கு சுந்தர வேடம் கொடுப்பாங்க. அப்புறம் சுந்தர வேடம் போட்டுக்கிட்டு மொட்டத்தலையோடு இருப்பாங்க. அவரை சில காலம் கழித்து அவக்குண்டனம், முடி முளைச்சதுன்னு அவக்குண்டனம்னு வஸ்திரம் கொடுப்பாங்க சிரசில் போட்டுக்கிறது. நம்ம மகாசன்யானத்துக்கு முன்பாக சீடர் தன்னுடைய தலைமுடி தெரியும்படியாக சடை தெரியும்படியாக வருவது மரபு அல்ல. அதனால் அதை மறைத்து கொள்வதற்காக அவகண்டனம்னு துணி கொடுப்பாங்க, அதை போட்டுப்பாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து மந்திர காஷாயம்னு கொடுப்பாங்க. முதல்ல கொடுத்தது யாத்திரை காஷாயம், அடுத்து மந்திர காஷாயம்னு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு மந்திர உபதேசம் பண்ணுவாங்க. அந்த மந்திர உபதேசத்தை வைத்து அந்த வஸ்திரத்தை வேட்டியை கட்டும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லி தான் கட்டணும். நமக்கு அப்படி தான் வேட்டியை முடிச்சு போட்டு இங்கே கட்டும் பொழுது அதுக்கு மந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார்கள். சத்தியோஜாத மந்திரத்தால் தான் வேட்டி கட்டணும்னு. நம்ம வெடிப்பில் வேட்டி கட்டும்போது கோவணம் கட்டும் பொழுதும் முடிச்சு போடும்போது சத்தியோஜாதம் இருந்தையே நம்ம அப்படின்னு போடுறோம்ல, அது மாதிரி சத்தியோஜாத மந்திரத்தினால துணி கட்டணும். ஈசானந்த புருஷ வாமதேவாகோரம் சத்தியோஜாதம் உடம்புக்கு சத்தியோஜாதம் தானே. ஆமாம், சத்தியோஜாத மந்திரத்தினால தான் வஸ்திரம் கட்டணும், கோவணம் கட்டும்பொழுது வேட்டி கட்டும்போதுன்னு சொல்லப்படுகிறது. அது அந்த மாதிரி தீட்சை மந்திர காஷாயம்னு பேர். அது கொடுத்ததுக்கு பிறகு சில காலம் கழித்து முடி நல்லா வளர்ந்துருச்சு. முட்டடிச்சதுக்கு பிறகு ஒரு 2-3 ஆண்டுலாம் நல்லா முடி வளர்ந்துடும் இல்லையா? அதுக்கு பிறகு அதை சாம்பிராணி தைலமும் புணுகு இதெல்லாம் போட்டு அந்த சடையை இப்படி திரித்து நூலால் அந்த சாம்பிராணி தைலத்தை தடவி நூலால்
அங்கங்கே கட்டுவாங்க. சின்ன சின்னதாக கட்டுறதுனால அதுக்கு பேர் புன் சடைன்னு பேர். முந்தி நின்ற வினைகளவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்பூ அந்தம் இல்லா அடிகளவர் போலாம் கந்தம் மல்கும் கமழ் புன் சடையாரே. ஞானசம்பந்த தேவாரம். கந்தம் மல்கும் கமழ் புன் சடையாரே என்ன சாமிக்கு அப்போ சின்ன சின்ன சடை இருக்குது, அது ஒரு அர்த்தம். அப்போ சடையோடு இருக்கிற ஒரு தலைன்னு அர்த்தம் பண்ணாலும் சரி இந்த இடத்துல. ரெண்டாவது, தலை முடியாக இருக்குது, அதில் ஒரு பகுதி சடை விழுந்திருக்கு, ஒரு சின்ன சடையை பார்த்தா அப்படின்னாலும் சரிதான். ஆக மொத்தம் தலையில் என்ன இருக்குப்பா? சடை இருக்குது. இறந்து போன தலையில் ஒரு சடை இருக்கிறத பார்க்குறேன். நன்னி கொணரும் தலை ஒன்றின் நடுக்கண் உற்றதொர் புன்சடை கண்டனரே. அந்த சடையை பார்த்தோன்னே திருவேடத்தில் வந்துடுது இல்லையா? ஏன்னா மூர்த்தி நாயனார் 3 சாதனங்களை கொண்டு அரசாட்சி செய்தாருங்க. உண்மையால் உலக ஆண்ட மூர்த்திக்கு முடியும். என்னென்ன அது? திருநீர், உத்திராட்சம், சடாமுடி. இது 3 வைத்து கொண்டு தான் அவர் நான் ராஜாவாக இருப்பேன், நான் மணிமகடம் தரிக்க மாட்டேன்னார். அது மாதிரி அடியாருக்குரிய கோலமே இந்த சடை கோலம். இந்த சடைக்கோலம் என்பது இவ்வளவு ஒரு பிராதானப்பட்டு நிற்கும் பொழுது சில நிறுவனங்களில் பெரும்பாலும் சைவ ஆதீனங்கள்லாம் பார்த்திங்கன்னா சடை தரித்த ஆதீனம் ஒன்று தான், அது சரோவரம் தான். இதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் மடத்தில் சடை வச்சுப்பாங்க. மற்ற ஆதீனங்கள்லாம் சடை இருக்கும், ஆனால் ஆச்சார விஷயம் ஆகும் போது மழிச்சிட்டு தான் ஆச்சாரியன் ஆகுவாங்க. திருவாவூரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா சடை இருக்கும், ஆனால் எவ்வளோ பெரிய சடையாக இருந்தாலும் ஆச்சாரியராக அவர் ஆகிறார், சன்னியானம் வந்தான்னா சடையை எடுத்துடணும். சடையை எடுத்துகிட்டு முண்டிதை செய்து கொண்டு தான் இருக்கணும் இருக்குது. இப்போ இது சார்ந்து 2 டிஸ்கஷன் வந்தது. சடை வச்சுக்கிறது வசதியா இல்லை மொட்டை அடிச்சுக்கிறது வசதியா? சடை வச்சுக்கிறவங்களாம் முண்டிதம் பண்ணிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறதுல அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. சடை என்பது திரோதானத்தினுடைய அடையாளம், அதனால் அது வச்சுருந்தாங்க. அது கிடையாது, நாங்கள் தான் ஆச்சாரியர்கள், எல்லாருக்கும் மேலாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே சடைக்கு எவ்வளோ முடிக்கு தான் ஞானதிக்கை பண்ணும்போது சிகாஜயந்தத்தோடு கூடிய அது முடி. இதனால் பழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடுனார். அதுதான் 2மே உண்டு, பழித்தலும் உண்டு, நீட்டலும் உண்டு. 2த்தையுமே ஆகமம் சொல்லுகிறது தான். அந்தந்த சம்பிரதாயத்தை அவங்க ஒழிக்கின்றது தான். நீ செஞ்சது சரி, நான் செஞ்சது சரி, இங்கே பேச வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே சடைக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குங்கிறதுல தெரியுது பாருங்க. சடையுடைய பெருமை சொல்ல திருநீர் பெருமை காட்டப்பட்டிருக்கு, சடை பெருமை இங்கே காட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அப்போ சடை வைத்திருக்கிற ஒருவர் யாராக இருக்க முடியும்? சடை என்பது அப்போது சிவனடியாருக்குரியதுங்கிறது தெரிகிறது. பொதுவாக எல்லா முனிவர்கள்லையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக முனிவர்கள் என்று சொல்லுகிறவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருமணத்தில் உடையவங்க தான், திருமணம் பண்ணவங்க தான். இப்போ நம்ம அகத்தியருங்கிறோம், வசிஷ்டருங்கிறோம், சப்தரிஷிகள்ங்கிறோம், இவங்க எல்லாருமே திருமணமானவர்கள் தான். ஆனால் அவங்கெல்லாம் வரையும் போதோ சிலை செய்யும் போதோ என்ன வேட்டி கட்டியிருக்காங்க? அவங்களுக்கு காய் வேட்டி தான் காட்டப்பட்டிருக்கு. அது தப்பு. முதல்ல அவங்க எல்லாரும் வெள்ளை வேட்டி தான் இருக்கிறவங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே திருமணம் செய்து கொண்டிருக்கிறவர்கள். அதில் யாராவது பிரம்மச்சாரி இருந்தாருன்னா அவருக்கு தான் அப்படி காட்டப்படும். அதனால தான் நம்முடைய தர்மியானந்த குருமுதல்வர், நீங்கள் இப்போ தருமபுரம் ஆதீனத்துக்கு போனீங்கன்னா அங்கே புரியான சமுத்திரனுடைய சன்னதிக்கு மேலே கோபுரம் இருக்கும். இந்த கோபுரத்தில் மேலே சுதை வேலைலாம் செஞ்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தருக்கும் சுந்தரமூர்த்தி சாமிக்கு வெள்ளை வெட்டி காட்டியிருப்பாங்க, அப்பர் சாமிக்கு மணிவாசகருக்கு காய் வெட்டி காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் துறவியல் என்பதனால அப்படிலாம் காட்டப்படும். திருமணம் ஆனால் காய் வெட்டி கிடையாது. நீங்கள் உடம்பு தேவலாமா? கரெக்ட். அதனால ஆனால் புராணம் முடிஞ்சிருச்சு. ஓடிச்சோட என்ன புராணம் முடிஞ்சு நான் 10 மணில ஆரம்பிச்சாச்சு. பிரேக் கூட போகிறேன் 5 நிமிஷத்தில். அதான் திட்டிகிட்டே வராரு, டீ குடிக்க போகிறோமான்னு திட்ட போகிறாரு ஐயா அப்படின்ட்டு. அப்போ போகப்பா முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு திட்டிகிட்டே வருவாருங்கய்யா. பரிச்சட்டில் எடுத்துருக்காரு அவர். அப்படிதான்
ஆனந்தமா இருந்தது. நல்ல பரவசமா இருந்தது.